வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சாத்தூர். சாத்தூர்னு சொன்னோடனே எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். விஐபி வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த விஐபி வேறு யாரும் இல்லை, தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய தொகுதி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் அந்த தொகுதியை புறக்கணிச்சிட்டு சாத்தூருக்கு போனார். அவர் ஏன் இந்த முதல்ல திருநெல்வேலியை புறக்கணிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆர்எஸ் முருகன் திமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டார். யார் இந்த ஆர்எஸ் முருகன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்தவர். அதற்கு பின்பு திமுகவில் இணைத்து கொண்டவர். அரசு ஒப்பந்ததாரர், பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் இவர் தான் எடுத்து செய்யக்கூடியவர். பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க்னா எந்த அளவுக்குன்னா, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நிதி அளவெல்லாம் கடனுதவியாக வாங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் செய்யக்கூடியவர் ஆர்எஸ் முருகன். அவரும் அதே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒருவேளை திமுகவில் வேட்பாளர் ஆகிவிடக் கூடும் அப்படிங்கிறதுனாலையும், சென்டிமெண்ட் ரீதியாக திருநெல்வேலி தொகுதியில் திரும்பி ஜெயிச்சதா வரலாறு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நயினா நாகேந்திரன் அவர்கள் சாத்தூருக்கு இடம்பெயர்ந்தார். ஆனால் அதே ஆர்எஸ் முருகன் அவர்கள் திமுகவிலையும் சீட்டு கிடைக்காம அவர் இப்பொழுது விஜய் கட்சியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கார். ஸோ திருநெல்வேலி இப்போ ரொம்ப டைட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் தான் சாத்தூரில் களமிறங்கியிருக்கிறார் நயினா நாகேந்திரன் அவர்கள். சரி, சாத்தூரில் வேறு யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில் கடற்கரை ராஜ களத்தில் இருக்கார். நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஆனந்தராஜா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அஜித். இந்த கடற்கரை ராஜ் ஏற்கனவே கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். ஸோ அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் தோல்வியடைந்த வரலாறும் அவருக்கு இருக்குது. அவருடைய மனைவி கடற்கரை ராஜனுடைய மனைவி யூனியன் சேர்மனெல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர் அந்த தொகுதி மக்களுக்கும் பகுதி மக்களுக்கும் நன்கு அறிமுகமானவர். இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் சந்திக்கிறதுல 3 சவால்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சவால் என்னென்னா, உள்ளூர் வேட்பாளர் இல்லை, அவர் வெளியூர் இறக்குமதி வேட்பாளர், பாஜகவோட மாநில தலைவராக இருக்கார், இங்கே ஜெயிச்சார்னா அவர் தொகுதிக்குள்ளே எப்படி இருப்பார் அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை திமுக முகாம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. இது நயினா நாகேந்திரன் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சவால். இன்னொன்று மிக முக்கியமான சவால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் சசிகலா அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் இசக்கிராஜா ரொம்ப வலுவான நபர். அவர் சசிகலா அவர்களுடைய வேட்பாளர் என்பதை தாண்டி தனிப்பட்ட வகையில் முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் இசக்கிராஜாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. நம்ம தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே சொல்லிடலாம், இசக்கிராஜாவால் ஒரு 10,000 வாக்களாவது இழப்பு ஏற்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட இசக்கிராஜா தனியாக நிற்கிறதுங்கிறது நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா பார்க்கப்படுது. அப்படின்னா நயினா நாகேந்திரனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இதுக்கு தான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம ஒரு ஒப்பீட்டுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்டவர் ராஜ விக்ரமன். அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் தங்கம் தென்னரசுக்கு எதிராக அதிமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அப்போ ராஜ விக்ரமன் போட்டியிடுகிற பொழுது 32,000 ஓட்டு எடுத்திருந்தார். ஆன பின்பும் கூட அந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தின தொகுதியாக தான் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 32,000 வாக்களை பிரித்திருந்தார். ஸோ அப்போ அந்த அளவுக்கான தாக்கம் சசிகலா நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கிட்ட இருக்காது. ஸோ அதிமுக அமமுக அப்படிங்கிற அலையன்ஸ் அங்கே ஜெல்லாகிறதும், சாத்தூர் பகுதியில் அண்மை காலமாக வேரூன்றி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பலமும் சேர்ந்து நயினா நாகேந்திரன் அவர்களை தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த தொகுதிக்குள்ளே மாற்றுது. இன்னொன்று, நயினா நாகேந்திரன் அவர்களை நெல்லை வட்டாரத்திலே இன்னொரு பெயர் சொல்லி அழைப்பாங்க. அந்த பெயர் வேறு ஒன்றும் இல்லை, பண்ணையார் அப்படிங்கிறது அந்த பெயர். அந்த அளவுக்கு அவர் செல்வச் செழிப்பிலையும் சிறந்தவர். ஸோ அவரை பொறுத்தவரை விட்டமின் பாவையும் லட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விட்டமின் பாவையும் தொகுதி முழுவதும் அசுர பயிற்சி நிகழ்த்தக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நூல் இலையில் வெளியூர் வேட்பாளர், சசிகலா நிறுத்தக்கூடிய வேட்பாளரால் ஏற்படக்கூடிய பின்னடைவு, இதையெல்லாம் தாண்டி பாஜக எதிர்ப்பு மனநிலை, இதையெல்லாம் தாண்டி நயினா நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பணபலம், அதிமுக அமமுக அலையன்ஸ் ஜெல்லானதுனால உருவாகியிருக்கக்கூடிய எழுச்சி ஆகியவற்றினுடைய அடிப்படையில் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு சின்ன மார்ஜினில் இந்த தொகுதியில் ஜெயிக்கிறார். ஸோ இப்போ விஐபி தொகுதிகளில் நயினா நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் சாத்தூர் தொகுதியில் அப்படிங்கிறதான் நம்ம நிமிர்ந்த நிலையுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்து இதே மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேறு சில விஐபிகளுடைய விஷயங்களையும் நம்ம இந்த தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் பார்த்துடலாம்.